वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் பலவிதமான முக்கியமான கிரந்தங்கள் உள்ளன. அதில் ரொம்ப முக்கியமானது வேதம். அவ்வேதத்தில் ஸ்ரத்தயாதேயம் அஸ்ரத்தயாதேயம் என்று தைத்திரிய உபனிஷத்தில் மனிதனானவன் ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். தானத்தை பற்றி சொல்லும்போது ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். அஸ்ரத்தயா அதேயம், அஸ்ரத்தையுடன் கொடுக்க கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. அடியனுடைய வாத்தியார் இதை பாடம் சொல்லும்போது தேயம் என்ற பதத்திற்கு கொடுப்பது என்று மாற்றம் எடுத்து கொள்ளாமல் அனைத்து காரியங்களும் ஸ்ரத்தையா செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார். அதே வேதமே ஸ்ரத்தயா அக்னி சமித்யதே ஸ்ரத்தயா ஹூயதே ஹவிஹி ஸ்ரத்தாம் பகஸ்ய மூர்த்த நிவச்சசா வேதயாமசி என்று ஸ்ரத்தா சூக்தம் என்ற ஸ்ரத்தையினுடைய மேன்மையை வேதம் கூறுகிறது. அவ்வழியே பகவத்கீதையில் பார்க்கும்போது அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தங் கிருதஞ்சயத் அசதித்யுச்சதே பார்த்த நச்சதத் பிரேத்ய நோ இஹா என்று 17வது அத்தியாயத்தில் 28வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்? அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம், ஈடுபாடு இல்லாமல் ஹே அர்ஜுனா ஒரு வேள்வியை செய்வதோ தத்தம் கொடுப்பதோ தபஸ்தப்தம் தபசு செய்வதோ கிருதஞ்சயத் எத்த கிருதம் அப்படின்னா பாக்கி எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் அசத்து அசத்து இது என்று கூறுகிறார். இது சரியான காரியம் கிடையாது. அசத்து இத்யுச்சதே பார்ச்ச, ஹே பார்ச்ச ந சதத் பிரேத்யா நோ இஹ, அந்த செயலானது இந்த லோகத்திற்கும் பிரயோஜனப்படாது, பரலோகத்துக்கும் பிரயோஜனப்படாது என்று சொல்கிறார். அப்படின்னா ஸ்ரத்தையா செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ரெண்டாவது, இது சாமானியனுக்கு எப்படி அன்வைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா கிருத்தஞ்ச யத்துன்னு போட்டிருக்கார். எதை செய்தாலும் ஸ்ரத்தையா படணும் அப்படின்னு தெரிகிறது. இதையே வள்ளுவ பெருமாள் என்ன சொல்லுகிறான்னு பார்த்தோன்னா எனை திட்பம் எய்திய கண்ணும் வினை திட்பம் வேண்டாரை வேண்டாது உலகு அப்படின்னு ஒரு குறளில் சொல்கிறார். எத்தகைய உறுதி அவன்கிட்ட இருந்தாலும் எடுத்த காரியத்தை ரொம்ப ஈடுபாடோட செய்யலைன்னா இந்த உலகமே அவனை ஒத்துக்காதான் அப்படின்னு ரொம்ப ஈடுபாடை பற்றி அதான் ஸ்ரத்தா அப்படின்னு சொல்கிறது சம்ஸ்கிருதத்தில். அப்பேற்பட்ட ஸ்ரத்தையுடன் நம்ம எது செய்தாலும் ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய வாழ்வியல் முறையை பற்றி பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरुप्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवासप्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासम् वसिष्ठनर्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखतातम् तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानीतिर्मतिर्मम। अर्जुन उवाच मदनुग्रहाय परमं गुह्यमध्यात्मसंज्ञितम् यत्त्वयोक्तं वचस्तेन मोहोऽयं विगतो मम। இப்பொழுது ஸ்ரீ உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். अर्जुन उवाच मदनग्रहाय परमं गुह्यम् अध्यात्मसंज्ञितं यत्त्वयोक्तं वचस्तेन मोहोऽयं विगतो मम। ओम नमो भगवते वेंकटेशाय।
திருவேங்கடமுடியானுடைய திவ்ய கருணை, அவன் அடியார்களான ஆச்சாரியர்களுடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சம், இது ரெண்டு தான் நமக்கு இவ்வளவு தூரம் பகவத்கீதையினுடைய விவரணம் 10 அத்தியாயங்கள் வரையிலும் நாம் அனுபவிக்கும்படியாக கிடைத்திருக்கிறது. அதுவும் விஸ்தாரமாக, வேறு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல். டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால் மற்ற ஏதாவது சப்ஜெக்ட் மேட்டரை பற்றி பேசிவிட்டு அப்புறம் ரொம்ப கிளுப்தமாக கீதையை பற்றி பேசுகிற மாதிரி இல்லாமல் நல்ல எலாபரேட்டாக ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஆல்மோஸ்ட் 25 மினிட்ஸ், சில சமயம் 1 or 2 ஸ்லோகாஸுக்கு 2-3 டேஸ் கூட எக்ஸ்டென்சிவான ஒரு கமெண்ட்ரி, சில சமயம் மதத்திரைய ஆச்சாரியர்களுடையதான மனோபாவங்கள் என்ன என்று எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்திருக்கிறது. கேவலம் எம்பெருமானுடைய தயை, ஆச்சாரியர்களுடைய கிருபை. அடியன் ஆச்சாரியன் ஸ்ரீ உவே புருஷை சுவாமி அவருடைய திருவடிவாரத்தில், தட் மீன்ஸ் அர்த்தம் அப்படின்னா அவர்கிட்ட அப்படின்னு அர்த்தம், அவருடைய திருவடிவாரத்தில் இந்த பகவத்கீதையை அடியன் காலக்ஷேபம் கேட்டேன். ட்ரெடிஷ்னலாக உட்கார்ந்து எப்படி குரு சிஷ்ய பாவத்தில் கேட்கணுமோ அந்த மாதிரி கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிடும். அப்பொழுது பல அபூர்வமான அர்த்த விசேஷங்களை எல்லாம் அடியனுடைய ஆச்சாரியர் சாதிப்பார். இன்றைக்கி எல்லாத்தையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். ஈவன் தட் ரெக்கார்ட் பண்ணினா கூட எந்த ஃபோல்டரில் என்ன ரெக்கார்டிங்கை என்றைக்கு போட்டு வச்சோன்னு கூட ஞாபகம் வருதில்லை. நான் சொல்கிற கதையெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி கதை. அப்போ அவர்கள் சொல்லுவதை நாம் அப்பப்போ சின்ன சின்ன குறிப்புகளை தான் எழுதி வச்சுக்கணும். அதுவும் புஸ்தகத்தில் பென்சில் எழுதுறதா பேனாத எழுதுறதான்னு ஒரு கன்ஃபியூஷன் வேறு. அந்த மாதிரிலாம் குறிப்பு எடுத்து வைத்து கொண்டு பிறகு பல பெரியோர்களிடத்தில் பழகி அவர்களுடைய சத் விஷயங்களை கேட்டு அவர்களுடைய அந்த வியாக்கியானங்களை எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது அப்போ இதுக்கும் நம்முடைய ஆச்சாரியன் சாதித்த விஷயத்துக்கும் இருக்கக்கூடிய ரிலேட்டிவிட்டி, கனெக்டிவிட்டி, அதாவது இவ்வளவு விரிவாக ஆச்சாரியர்கள் காலக்ஷேபத்தில் சொல்கிறதுன்றது அந்த காலகட்டங்களில் கிடையாது. மேலே சொல்லிகிட்டே இருப்பா, நாம் புரிஞ்சுக்கணும். அதை அதுக்கப்புறம் நாம் எலாபரேட் பண்ணிக்கணும். ஆச்சாரியாத் பாதமாதத்தே பாதம் சிஷ்ய ஸ்வமேதையா பாதம் சப்ரம்மச்சாரிபியா பாதம் பாடப்பிரவச்சனேனச்ச ஆர் பாதம் காலக்கிரமேனச்ச. நமக்கு குருநாதர் சொல்லி வைக்கும் விஷயம் ஒரு 25% தான். அவர் 25% தான் சொல்லுவார். மொத்தத்தையும் அவரே சொல்லணும், அப்படியே சொல்லி கொடுத்துட்டுருக்கணும், திருப்பி சொல்லி கொடுத்துட்டுருக்கணும், நம்ம தப்பை திருத்திக்கவே மாட்டோன்ற மாதிரி இருக்கக்கூடாது. 25% அவர்கிட்ட இருந்து நம்ம விஷயத்தை கிரகிச்சுப்போம். அப்புறம் அடுத்த 25% சிஷ்யன் தன்னுடைய மேதாவிலாசத்தினால கிரகித்து கொள்ள வேண்டும். அவனுடைய ஓன் தாட்ஸ் அது சரியாக இருக்கணும். அது வேற ஒரு முக்கியம். ஏடா கூடமா எக்கு புக்காக ஏதாவது புரிஞ்சுட்டு எல்லாம் எங்கள் ஆச்சாரியன் தான் சொல்லி கொடுத்தாலும் வளரக்கூடாது. அப்புறம் பாதம் காலக்கிரமேனச்ச, ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் அப்படின்ற மாதிரி வரும். சப்ரம்மச்சாரிபியா, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன தெரியுமா, ஒரு குரூப் டிஸ்கஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திருப்பி அதை பற்றி விஷயங்களை சர்ச்சை பண்ணணும். தன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் சரியானதை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கணும். கரெக்டாக தான் நான் புரிஞ்சுட்டுருக்கேன். நான் இந்த ஆஸ்பெக்டை நான் அர்ஜுனன் கிட்ட ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அர்ஜுனன் கிட்ட நாம் அட்மையர் பண்ண வேண்டியதான விஷயம் என்ன, அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படி கேட்டால், ஹெசிடேஷனே இல்லாமல் பெருமாள்கிட்ட திருப்பி கொஸ்டின்ஸ் கேட்பான் அர்ஜுனன். நான் கரெக்டாக புரிஞ்சுட்டுருக்கேன், இதுதான் கரெக்டாக, நீ இதுதான் சொல்ல வரியா, இல்லை நான் வந்து கேட்கலாமோ கூடாதோ, என்ன கேட்டால் ஏதாவது ஆகிடுமோ, தப்பாக நினச்சி பாடோன்றதுக்கோசரம் கேட்கவே இல்லைன்னு நினச்சிட்டு கடைசி வரல ரீட்டைனிங் த இக்னோரன்ஸ்ன்ற மாதிரி நாம் உட்காந்துக்கிறோம். ஸோ ஆச்சாரியார் பாரமாரத்தே பாரம் சிஷ்ய ஸ்வமேதையா பாரம் சப்ரம்மச்சாரிபியான்றது அந்த குரூப் ஸ்டடி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பரத்வாஜர் வால்மீகி பின்னாடி போனார். வால்மீகி அங்கே ஒரு வேடன் ஒரு புறாவை அடித்தான், ஒரு பறவையை அடித்தான். அதை பார்த்தோடனே மகரிஷியினுடைய கருணை பொங்கியது. ஷோகஸ்டோகத்துவமாகதா என்று காளிதாசன் வர்ணித்தான். கருஞ்ச வியோகாத்தா ஷோகஸ்டோகத்துவமாகதா. அந்த பறவையின் வியோகம், அந்த பறவையானது அடித்து வீழ்த்தப்பட்டதை கண்டு உள்ளுக்குள்ளே விரும்பிய மனமுடையவரான வால்மீகி உடனடியாக அந்த வேடனுக்கு சாபம் அளித்தார். அந்த சாபம் ஸ்லோகமாக மாறியது. அதை அப்சர்வ் பண்ணி வச்சுட்டான் உடனே. அதாவது ஆச்சாரியன் கூட நம்ம ட்ராவல் பண்ணுறோம், அனுயாத்திரை பண்ணுறோம், அப்போ நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அதை கிடைக்கிறத நாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு சமயத்தில் உபயோகப்படுத்திக்கணும். என்னமோ சொன்னாரே யோசிக்கக்கூடாது. இன்னொன்று, அவர் உட்கார்ந்து பாடம் சொல்லச்சே தான் பாடம் நமக்கு, மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு அன்வான்ட்ன்ற மாதிரி நம்ம டெலிட் பண்ணிடக்கூடாது. ஸோ இதை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தான் பரத்வாஜன். அங்கேருந்து திரும்பி வந்த உடனே ஆச்சாரியன் உள்ளுக்குள்ளே போனார், குடிசைக்குள்ளே போனார். அவருடைய ஹெர்மிட்டேஜ் இருக்குது, அது உள்ளே போனார். பரத்வாஜர் சிஷ்யர் என்ன பண்ணார், மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டாரு. இன்றைக்கி ஒரு பெரிய பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் நடந்தது தெரியுமா உங்களுக்கு? நானும் ஆச்சாரியனும் போனோமா, நதிக்கரைக்கு போச்சு. அங்கே ஒரு வேடன் வந்தால் அவனை பார்த்து அடித்தார்.
அவன் செத்து போயிட்டான். என்ன சூப்பராக ஒரு ஸ்லோகம் சொன்னார். அது அவர் கொடுத்தது ஷாப்பம். ஆனால் டியூன் போட்டது யார்? பரத்வாஜ். அழகாக டியூன் போட்டார். மா நிஷார பிரதிஷ்டாந்தோ மகமசாஸ்வதி சமாஹா யத்ரோஞ்சமிதுனாரேகம் அவதிஹி காமமோஹிதம். வாட்டிய ஸ்லோகம் இது தெரியுமா? உலகத்தில் இந்த மாதிரி உயர்ந்த ஸ்லோகம் கிடையவே கிடையாது. அதனால தான் இவரை பற்றி சொல்லும் பொழுது, வால்மீகியை சொல்லும் பொழுது ஆதிகுரு ஆதிகவி என்று கொண்டாடுகிறோம். ஆதிகவி வசுதா ஸ்ரோத்ரஜேதஸ்பின் வியாசேஜ ஹிருதயஸ்திரே என்பார் சுவாமி தேசிகர். நாமெல்லாம் ஒரு தடவை எழுதின ப்ரோஸை 2 தடவை படித்தா அது கவிதைன்னு பேர் வச்சுட்டோம். வந்தேன் நான் நேற்று அப்படின்னு 2 தடவை படித்தா அது கவிதை ஆயிடுறது நம்ம எழுதுறதெல்லாம். மகான்கள் எப்பேற்பட்டதான உயர்ந்த காவியத்தை படைத்தார், எத்தகையது ஒரு உயர்ந்த இலக்கியம். இன்னைக்கு அதுக்கு ஈக்குவலான ஒரு இலக்கியத்தை பார்க்க முடியாது. அதனுடைய லிட்ரரி மெரிட்டாக இருக்கட்டும், அதனுடையதான சாங்டிட்டியாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடியதான கண்டென்ட், ஃபிலசாபிக்கல் கண்டென்ட்டாக இருக்கட்டும், வால்மீகி ராமாயணத்துக்கோ இல்லை பாரதத்திற்கோ ஈக்குவலாக ஒரு சப்ஜெக்ட் மேட்டரை நம்ம கொடுக்கவே முடியாது. அவ்வளோ பெருமை அதுக்கு இருக்கு. அதை பரத்வாஜர் டியூன் போட்டார் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. அழகாக எல்லாரும் சேர்ந்து மானிஷாத பிரதிஷ்டாந்தோ மகம சாஸ்வதி சமாஹான்னுச்சேனா ஃபர்தராக அது ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ஒரு லெவல் ஆஃப் தாட். அது அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று. அடுத்தது நம்ம மற்றவர்களோடு அதை ஷேர் பண்ணிக்கணும். ஷேரிங் த தாட்ஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். அதை ப்ராப்பராக ஷேர் பண்ணிக்கணும். ஸோ 25% ஃப்ரம் ஆச்சாரியன், 25% ஹிஸ் ஓன் இன்டெலிஜென்ஸ். மூணாவது என்ன அப்படின்னு கேட்டால் அதை ஷேர் பண்ணிக்கிறது, ஷேரிங் த தாட்ஸு. நாலாவது பாட்ட பிரவச்சனை நினச்சா, 6 காலக்கிரமே நினச்சா. ஒன்று மற்றவர்களுக்கு சொல்லி 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 பழக்கம் பண்ணுறது, இன்னொன்று ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம். அப்படின்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் மேட்டரை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ அர்ஜுனன் பாருங்க, 6 அத்தியாயம் முடிந்தது. அடுத்தது 7வது அத்தியாயத்திலேருந்து பக்தி யோகத்தை பகவான் சொல்லிக்கொண்டே வருகிறான். இப்போ கீழே 10வது அத்தியாயத்தில் பகவானுடைய விபூதிகளை அவன் எக்ஸ்பிளைன் பண்ணான். இப்போல்லாம் எக்ஸாம் டைம் இல்லையா? அப்படியே எக்ஸாம் பூதம், எல்லாரும் செம்ம ஃபியரில் இருக்கும். நம்ம எக்ஸாம்னு பசங்களுக்கு எக்ஸாம்னா அப்பா அம்மாவுக்கு பயங்கர ஜுரம் வந்துடுது. பசங்க என்ன படிக்கிறா? ஒரு பையன் எல்கேஜி படிக்கிறான், இன்னொரு பையன் ப்ரீகேஜி படிக்கிறான். அப்படின்னு அப்பா அம்மாவுக்கு அப்படியே டென்ஷன், என் பையனுக்கு எக்ஸாம் அப்படின்றோம் நம்ம. அந்த மாதிரியான ஒரு ஃபியர் ஃபேக்டர்லேயே நம்ம எல்லாரும் உட்காந்துருக்கோம். ஏன்னா விஷயங்களை எப்படி அணுகி அதை தெரிந்து கொள்வது என்பதை காட்டிலும் எதை கேட்டாலும், எதை பார்த்தாலும், எதை கேட்டாலும் நமக்கு பயம்ன்ற மாதிரி ஆகிடும். அந்த எக்ஸாமினேஷனில் தியரின்னு ஒன்று வச்சுருக்கா, ப்ராக்டிக்கல்னு ஒன்று வச்சுருக்கா. தியரின்றது விரும்ப மக்கப் பண்ணி அதை பைகாட் பண்ணி ஒப்பிக்கிறது, வாமிட் பண்ணுறது பேர் தியரி. என்னதான் ஸ்கூலில் கிளாஸ் எடுத்தாலும், ஒரு வருஷம் முழுக்க பாடம் எடுத்தாலும், கடைசி சமயத்தில் பசங்களுக்கு அவள் என்ன பண்ணுவாள், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இந்த ஒரு 10 கொஸ்டின் நீ படிச்சினியான உனக்கு 60 மார்க் கேரண்டி அப்படின்னு அந்த 10 கொஸ்டின் கொடுத்துட்றான். அப்புறம் தியரிக்கு மார்க் உண்டு, ப்ராக்டிக்கலுக்கு மார்க் உண்டு. அதில் தியரியில் சொதப்பினா கூட கொஞ்சம் ப்ராக்டிக்கலில் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம், ப்ராக்டிக்கலில் எல்லோரும் கவனமாக பாருங்கன்றான். ஸோ தியரின்றது ஒன்று தேவை, ப்ராக்டிக்கல்ன்றது ஒன்று தேவை. 10வது அத்தியாயத்தை தியரின்னு வச்சுக்கோங்க, 11வது அத்தியாயத்தை ப்ராக்டிக்கல்னு வச்சுக்கோங்க. இதுதான் பகவத்கீதை. எதுக்கு சுவாமி யாருக்கோசரம் மெசேஜ் இது இவ்வளோ தூரம் சுற்றுறீங்க, நாங்கள் தான் ஏதாவது ஏடா கூட பண்ணிட்டோமான்னு நினச்சிக்காதீங்க. இது எல்லாருக்கும் ஓவரால் மெசேஜ். அர்ஜுனனுடையதான அப்ரோச், அதுக்கு கிருஷ்ணன் கொடுக்கக்கூடியதான ரிப்ளை அப்படின்றது தான் பகவத்கீதை. பகவத்கீதையில் கர்மயோக, ஞான யோக, பக்தி யோகம்ன்றதை நாம் பார்க்கட்டும், அது நமக்கு அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆனால் அப்பார்ட் ஃப்ரம் தட் என்ன அப்படி கேட்டால், த அப்ரோச் அண்ட் ஷார்ப்பனிங் த மைண்ட், ஷார்ப்பனிங் த நாலெட்ஜ் அப்படின்றத வரும்பொழுது அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்டான், நான் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு சரியான பர்சன் தானா? தன்னை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவன் ஹெசிடேட்டே பண்ணல. இங்கே பாருங்கள் சுவாமி, எனக்கு விஷயம் தெரியலைன்னா உங்ககிட்ட கேட்குறேன், ஓகே நீங்கள் சொல்லி கொடுத்தா சந்தோஷம். இல்லை ஏண்டா இது கூட தெரியலையா, முட்டாள் இதாண்டா அது அப்படின்னு சொல்லிட்டாலும் ஓகே. அதை விட்டுட்டு கேட்கலாமா? தெரில. நான் நினச்சேன் இந்த நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கும். தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவற்றை தெரிந்து கொள்ள வேண்டிய சமயத்தில் தெரிந்து கொள்ளாமலேயே ஒரு தயக்கத்துடன் விடுத்து விடுகிறார்கள். ஸோ கடைசி வரலும் they are retaining their ignorance அப்படின்னு பேர். அதுக்கு கெயின் பண்ண வேண்டிய நாலேஜை மிஸ் பண்ணி விடுறான். இல்லை அதான் கேட்கலாமான்னு தெரியல எனக்கு, அதனால் கேட்காமலே இருந்துட்டேன். கேட்டுப்பாரு. ஆஹாரே வியவஹாரேச்ச தியக்தலஜ்ஜ சுகி பவேத்.
பசிக்கிறது, 4 நாளாக சாப்பிடலை, இன்றைக்கி நல்ல சாப்பாடு கிடைக்கிறது, அங்கே போய் உட்காந்துட்டு நம்ம அதிகமாக சாப்பிட்றோம், ஓவராக டப்பா கட்டுறோம் அப்படின்னு நம்மளை தப்பாக நினச்சிக்க போகிறா அப்படின்னு நாசுக்கா வந்த பதார்த்தங்கள்லாம் வேண்டாம் வேண்டாம், ஐயோ போரும் போரும் போரும், இல்லை 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 அப்படின்னு சொன்னால் வயறு நிரம்பவே நிரம்பாது. இங்கே பாரு, 4 நாள் பட்டி இருந்துட்டேன், சாப்பாடு கிடச்சிது, அவன் என்னவான நினச்சிக்கட்டும், எனக்கு வயறு நிரம்பணும், அதுதான் டார்கெட். அப்போ போய் இவா ஏதாவது தப்பாக நினச்சிப்பாளோ, இன்னொரு தடவை பாயசம் கேட்டால் தப்பாக நினச்சிப்பாளோ, இன்னொரு லட்டு கேட்டால் ஏதாவது நினச்சிப்பாளோ, இவன் சாப்பாட்டுறாமன்னு நமக்கு பேர் வச்சுருவாளோ, வச்சுட்டு போட்டோம், நமக்கு என்ன வந்தது, நமக்கு தேவை பசி யார வேண்டும். அதுபோல் அறிவு பசி, விவகாரம்ன்றது அறிவு பசி. வயத்துக்கு பசி எடுக்கும் பொழுது அன்லிமிட்டடாக சாப்பிடணும், உனக்கு என்ன தேவையோ அதை சாப்பிடு, அங்கே யோசிக்காத. மற்றவர்கள் பக்கத்து இலையில் இருக்கிறவன் சாப்பிட்றான் சாப்பிடல, அவன் வயிற்று வலி கேஸு, அவனுக்கு பிடிக்கிறது அவனுக்கு பிடிக்கல, நமக்கு அதை பற்றி விசாரம் இல்லை. சார் எனக்கு வயிறு எம்டியாக இருக்குது, எனக்கு ஏதாவது வயிற்றுக்குள்ளே ஆகாரம் போடணும், கள்ளத்தை சாப்பிட்டாலும் சரிக்கிற ஒரு பசியில் நான் இருக்கேன். அப்படி இருக்கச்சே எனக்கு தயக்கத்திலே இருந்துண்டு, இல்லை இல்லை இது வேண்டாம், இல்லை இல்லை இது தப்பு, ஐயோ இது வேண்டாம் எனக்கு, இதையே நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவே கூடாது. உக்காரு, ஒரு கட்டு, அதை பற்றி கவலையே கிடையாது, பாத்தி கட்டி நல்லா சாப்பிடு. ஆகாரே தெக்த லஜ்ஜா, சாப்பிடும் பொழுது வெக்கப்படாமல் கேளுங்கள் எதுக்கு சாப்பாட்டில். அதே மாதிரி விவகாரம் வந்துடுது, விவகாரம்னா நாலேஜ், அறிவு பசி. அந்த அறிவு பசியை கெயின் பண்ணுறதுக்கு நான் கேட்கலாமா இதான் தெரியல எனக்கு, ஒருவேளை கேட்டால் அபச்சாரமான சமாபனம் பண்ணிட்டு போயேன்ப்பா, என்ன பெரிய விஷயம் அபச்சாரம், ஐயோ சாரி சார் தெரியாது சார், நான் தெரியாமல் கேட்டுவிட்டேன், தெரிஞ்சிருந்தா நான் கேட்டிருக்க மாட்டேன், ஓகே ஃபைன் குட், அவ்வளோதான், மேட்டர் ஓவர். அதை ஈஸியாக நம்ம விஷயத்தை தெரிஞ்சுட்டு போயிடலாம். அதை விட்டுட்டு நம்ம காம்ப்ளிகேட் பண்ணி வச்சுக்கிறோம். நம்மளுக்காக ஒரு தயக்கம், நமக்காக ஒரு ஃபென்சிங் போட்டுண்டு அது கேட்கக்கூடாதுன்றதான ஒரு மனோநிலையில், நம்ம ஞானத்தை வளர்த்தக்கூடாதுன்றதான ஒரு மனோநிலையில் இருந்துட்டு அதுக்கு சமாதானங்கள், எக்ஸ்கியூஸு, என்னென்ன உண்டோ மண்ணாங்கட்டி தெருப்புழுதி எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதெல்லாம் விட்டுடுங்க, ஜஸ்ட் லீவ் இட். அர்ஜுனன் பாருங்கள், இந்த பாரு கிருஷ்ணா, அழகாக நீ தியரி கொடுத்த, உலகத்தில் உயர்ந்த வஸ்துக்கள்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டால் அக்ஷரானா மகோரோஸ்மின்னு வரிசையாக ஆரம்பித்து சொல்ல ஆரம்பிச்சு, நான் இதுவாக இருக்கேன் அதுவாக இருக்கேன் அப்படி இருக்கேன் பிரகலாதனானா இருக்கேன், மரீச்சியாக இருக்கேன், பிருகுவாக இருக்கேன், சுக்கராச்சாரியராக இருக்கேன்னு ரொம்ப அழகாக சொன்னேன், எனக்கு புரிஞ்சுது. பட் ஆனால் என்னால் அதை இமேஜின் பண்ண முடியறது, ஓரளவுக்கு இமேஜின் பண்ணுறேன். பட் நான் இமேஜின் பண்ணினாலும் நேரில் பார்க்குற மாதிரி வருமா? என்ன தான் நான் இமேஜின் பண்ணினாலும் நேரில் ஒரு அந்த ஸ்ட்ரக்சர், அந்த மாதிரி ஒரு விஷயம், அதாவது உன்னுடைய பெருமையை நான் ஒரிஜினலாக நேராக பார்க்கும்பொழுது எனக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம் எப்படி இருக்கும்? இப்போ நீ நேராக உட்காந்துட்டு இருக்க, தேர் ஓட்டிகிட்டு இருக்க, கையில் சவுக்கு பிடிச்சிட்டு இருக்க, குதிரை ஓட்டுற சவுக்கு விப் வச்சுட்டு இருக்கான் பெருமாள், குதிரை கடிவாளத்தை பிடிச்சிட்டு இருக்கான். நான் பார்க்கச்சேலாம் சில சமயம் ஃப்ளூட் வச்சுட்டுருப்பேன், அவ்வளோதான். கிருஷ்ணன் மீன்ஸ் அம்மாஞ்சி, அவ்வளோதான், தட்ஸ் எனஃப், ஓகே. ஆனால் இப்போ நீ சொல்ல 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 ஐயோ இப்படிலாம் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குமா, இப்படிலாம் உங்ககிட்ட ஒரு கேரக்டர்ஸ் இருக்கா, இந்த மாதிரிலாம் ஒரு இமேஜின் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு நினைக்க சந்தோஷமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. அதை மேலே தெரிஞ்சுக்கணுன்றதான ஒரு பேராவல் உண்டாது இருக்கு. நீ நான் தெரிந்து கொள்வதற்கு தகுதியானவன் தானா? ஏன்னா தகுதி இல்லாதவனுக்கு உபதேசம் பண்ணக்கூடாது, ரொம்ப முக்கியம். தான் மேலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்னும் தாபம் உடையவனுக்கு தான் விஷயம் சொல்லணுமே தவிர்த்து போச்ச வருஷம் சுவாமி நேற்று சொல்கிறேன் நீங்களே அதான் ஓகேவா சொல்கிறீங்களா ஃப்ரீயா அப்படின்ற மாதிரி கேட்டால் ஒன்றும் விஷயம் வராது. கீழே 3ஆம் அத்தியாயத்தில் இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், திருப்பி 7ஆம் அத்தியாயத்தில் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? நான் அப்ரிஷ்ட கசித் புரியார், கேட்காதவனுக்கு சொல்லாதேன்னு சாஸ்திரம். அவன் என்ன பெரிய போக்கிரியாக இருந்தாலும் டேய் சொல்கிறியா இல்லையா, உன் காரை நான் பஞ்சர் பண்ணிவிடுவேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல விட்டுடுங்க. நான் அப்ரிஷ்ட கசச்ச புரியாது, நான் அந்நியாயன்னு பிரிச்சட்டா, கேட்காதவனுக்கு சொல்லாத, அநியாயமாக கேட்குறவனுக்கு சொல்லாத. எப்படி இருக்கணும்? ஜடபரதர் மாதிரி இருக்கணும். ரகுகணனுக்கு ஜடபரதர் உபதேசம் பண்ணிச்சே, ரகுகணனை கேட்க வச்சு அவர் உபதேசம் பண்ணார். ரிபு நிதாகருடைய சரித்திரத்தில் அந்த சிஷ்யனை கேட்க வைத்து ஆச்சாரியர் உபதேசம் பண்ணார். இது உபனிஷத்தில் பல இடங்களில் ஆச்சாரிய சிஷ்ய கதைகள் வரைச்சே நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பகவத்கீதாசு உபனிஷத்துன்னு வரும்பொழுது அர்ஜுனன் கேட்க பெருமாள் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுவும் அந்த கொஸ்டினுக்கு என்ன தேவையோ அதுதான் கொடுக்குறாரு தவிர்த்து பெருமாள் அப்பார்ட் ஃப்ரம் தட் கொடுக்க மாட்டார். ஏன்னா தான் சொன்ன விஷயத்தை அர்ஜுனன் புரிஞ்சுட்டு அதுலேருந்து திருப்பி கேள்வி கேட்குறானா, அந்த திருப்தி இருக்கக்கூடாது. ஞானத்தில் திருப்தி இருக்கக்கூடாது. ஞானம்ன்றது கெய்னிங்லேயே இருக்கணும். ஞானத்துக்கு ஃபுல்ஃபில்மெண்ட்டு கிடையாது. ஓகே புரிஞ்சு நான் படித்தாச்சு சார், இனிமேல் என்ன படிக்கணும், இனிமேல் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அடியான் இது 10வது தடவை பகவத்கீதை சொல்கிறேன், இதுவரையில் சொன்னதை காட்டி இந்த தடவை பகவத்கீதையில் இன்னும் கிளாரிட்டி வருது. அந்த மாதிரி ஒரு ஞானம் வருது, மேலே திருப்பி நமக்கு அதை சொல்ல பழக்கம் வருது, ஞான விகாசம் ஏற்படுறது. மதனுக்கிரகாய பரமம், அண்டர்ஸ்டாண்டிங், த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீ என்ன அனுக்கிரகம் செய்வதற்காகத்தான் கிருஷ்ணா இவ்வளவு தூரம் நீ இறங்கி வந்து சொல்லியிருக்கிறாய்.
எங்கள் வாத்தியாருக்கு வேறு வேலையே இல்லை, ஒரே ப்ரெஷர் போட்டுகிட்டே இருக்கார். மேலே ஏதாவது ஒன்று சொல்ல வந்தால் கீழே நடந்தது எப்போ என்ன கேட்டுட்டு இருக்கார். என்னையா இது இம்சை, அவர்கிட்ட எப்போ மாட்டிட்டு அப்பா தப்பிச்சு போகிறதுக்கு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடுறது. அந்த மாதிரி இல்லை. மதனுகிரகாய பரமம் குஹ்யம், எவ்வளவு நாலெட்ஜபிள் ஐட்டம்ஸ் இதெல்லாம், சேக்ரட் சீக்ரெட்ஸ் இதெல்லாம். மதனுகிரகாய பரமம் குஹ்யம், இதெல்லாம் எவ்வளோ சேக்ரட் சீக்ரெட்ஸ். பரமம் குஹ்யம் எவ்வளோ ரகசியமான விஷயம். கிருஷ்ணா இதெல்லாம் உனக்கு வேலையை விட்டுட்டு வந்து உட்காந்து எனக்கு சொல்லணும்னு உனக்கு என்ன தள்ளெழுத்து. அந்த நேரத்தில் 1000 வேலை இருக்குது. சப்தலோகி கிரகஸ்தகா. நேற்றே சொல்லலை, நமக்கெல்லாம் ஒரே ஒரு ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறதுக்கோ சார் ஃபேமிலி கமிட்மெண்ட் சார், என்ன சார் பண்ணுறது. வீக்கெண்ட் வந்துன்னா ஒய்ஃபு பசங்க அவங்கெல்லாம் அழிச்சிட்டு வெளியில் போக வேண்டியதாக இருக்குது. வீக் டேஸ் வந்துட்டுனா வந்து ஆஃபீஸு இதெல்லாம் மாற்றி மாற்றி நாங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு என்ன சார் கமிட்மெண்ட் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம மற்றவர்களை பார்த்து சொல்லிடுறோம். இப்போ கிருஷ்ணன் கேட்டால் எனக்கு 7 உலகமும் வீடு தான். அப்போ 7 உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு சமயத்தில் என்னென்ன இருக்கும், க்ஷணத்தில் க்ஷணம் எத்தனை லட்சம் எத்தனை கோடி மக்கள் கிருஷ்ணனுடைய கிருப்பையை எதிர்பார்த்து காத்துட்டுருப்பான். அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உட்கார்ந்து உனக்கு பகவத்கீதையை உபதேசம் பண்ணுறேன்னு வந்து உட்கார்ந்துருக்கான் கிருஷ்ணன். அர்ஜுனன் தெளிவாக இருக்கான். அந்த கிளாரிட்டி ரொம்ப விசேஷம். எனவே தான் தெய்வீ சம்பத் விமோக்ஷாயன்னு அடுத்தது தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் என்னும் அத்தியாயத்தில் சொல்லும் பொழுது, அர்ஜுனா எப்போ என்னிடமிருந்தே நேரடியாக அத்தியாத்ம ஞானம் என்னும் அறிவை நீ பெறுகிறாயோ அப்பொழுதே உனக்கு தெய்வீ சம்பத் என்பது இருக்குது, தெய்வ கிருப்பைன்றது இருக்குது. இல்லைனா இத்தனை நாள் இல்லையே, இவ்வளவு நாள் உனக்கு அது சித்திக்கலையே, அந்த மாதிரி ஒரு ஆஃபர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலையே. இன்றைய தினம் அது கிடைத்திருப்பதற்கு காரணம் அப்படின்னா என்னுடைய அனுகிரகம் உனக்கு இருக்குன்னு அர்த்தம். அதுதான் சிம்டம்ஸ் அப்படின்றோம் இல்லையா. கிடைத்திருப்பதற்கு இதுதான் ரீசன். மதனுகிரகாய பரமம் குஹ்யம் அத்தியாத்ம சங்கீதம். என்ன மாதிரி ஒரு சப்ஜெக்ட் மேட்டர். நான் எப்படி கன்ஃபியூஷனில் இருந்தேன், அந்த கன்ஃபியூஷன்லேருந்து என்ன கிளியராக என்னை வந்து ரிலீவ் பண்ணியிருக்கேன். நூல் கண்டு சிக்கின்றா மாதிரி அது கேவரும் கடுகும் ஒன்றா கலந்துருக்கா மாதிரி மைண்டில் எல்லாத்தையும் போட்டுட்டேன். எதை டீஃப்ராஸ் பண்ணணும்னு தெரியல, எதுலேருந்து எதை வந்து ஸ்டோர் பண்ணணும்னு தெரியல எனக்கு. சத்விஷயம் 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 சத்விஷயம்னு தூக்கி எல்லாத்தையும் குப்பை எல்லாத்தையும் தூக்கி வச்சுருக்கேன் உள்ளுக்குள்ளே. ஒட்டு மொத்தமாக டெஸ்க்டாப் வரிசையாக ஃபோல்டர் போட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருந்தா டெஸ்க்டாப்பை ஹேங் ஆகிடுற மாதிரி ஆகிடுது. என்ன சத்விஷயம். உடனே கிருஷ்ணன் சொன்னான் எல்லாத்தையும் டீஃப்ராஸ் பண்ணினான். கிளியராக வா, முதல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். என்னது புரிஞ்சுக்கோ. தேகம்னா என்ன, ஆத்மானா என்ன, தேகத்துடைய லட்சணம் என்ன, ஆத்மாவுடைய லட்சணம் என்ன, அந்த ஜீவாத்மாவுடைய உற்பத்தி ஸ்திதி நாசங்கள் எப்படி ஏற்படுறது, லோகத்திற்கு எது காரணம், இந்த லோகம் எப்படி தன்னுடைய வியாபாரங்களை செய்யறது, இந்த லோகத்தில் எதெல்லாம் உயர்ந்த வஸ்துக்கள் அவற்றில் உயர்ந்தது எது என்பதாக வரிசையாக கொண்டு வந்தான். என்ன அத்தியாத்ம சங்கீதம். இத்தனை பீஷ்ம துரோணாதிகள் மகாத்மாக்களான வியாசர்கள்லாம் இருக்கா, அவள்லாம் ஒரு நாளாவது இந்த மாதிரி விஷயத்தை நினச்சி பார்த்துருப்பாளா. இன்னொன்று பாருங்கோ, விஷயம் சாஸ்திர விஷயம் நல்லா கவனிக்கணும். விஷயம் சாஸ்திர விஷயம். அந்த சாஸ்திர விஷயத்தை சாஸ்திரஜர்களான வியாசர், பீஷ்மர், விதுரர், சுகபிரம்மம், வைஷம்பாயனர் இந்த மாதிரி மகாத்மாக்கள் இருந்த காலம் அது. அவர்கள் சொல்லியிருக்கலாம். அவர்கள் சொன்ன பொழுது அர்ஜுனன் அதை அர்ஜுனன் அதை கிரகிச்சிருக்கலாம். அவர்கள் அதிகமாக அதை சொன்னதாகவும் தெரியல. இவ்வளவு இன்ட்ரெஸ்டடோட அர்ஜுனன் அதை கேட்டதாகவும் தெரியல. ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிற விஷயந்தான், இந்த வைதிக அட்டையர்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ அடியனை போல் இருக்கக்கூடியவர்கள் 12 தடவை நட்டு குடிமை வச்சுண்டு ஒரு சொரூபம்னு சொல்கிறோம். அந்த வைதிகமான அட்டையரில் இருந்துட்டு நாங்கள் எவ்வளவு உயர்ந்த விஷயத்தை சொன்னாலும் ஜனங்களுக்கு இது ஒரு வைதிகம் என்பதான ஒரு மனோபாவம் தான் வரும். இதே ஒருத்தர் அழகாக பேண்ட்டு சொக்காலாம் போட்டுண்டு கால் மேலே காலை போட்டுண்டு ஒரு சோஃபாவில் ஸ்டைலாக சாஞ்சி உட்காந்துட்டு அக்கார்டிங் டு பகவத்கீதாஸ் 11th chapter அர்ஜுனா இஸ் ஆஸ்கிங் த கொஸ்டின் டு லார்ட் கிருஷ்ணா அப்படின்னு ஆரம்பித்தார்னா ஜனங்க உத்து பார்க்க ஆரம்பிப்பா. என்னையா இவரெல்லாம் பகவத்கீதையை பற்றி பேசுகிறாரு. அதே மாதிரி தான் அர்ஜுனன் கிருஷ்ணன் பகவத்கீதை சொல்கிறான், கிருஷ்ணன் கர்மயோகத்தை சொல்கிறான், கிருஷ்ணன் உயர்ந்த அத்தியாத்ம ஞானத்தை சொல்கிறான். ஹே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு
இதை வியாசர் சொல்லச்சே அர்ஜுனன் அப்சர்வ் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சந்தேகம் தாங்க. பீஷ்மர் சொல்லச்சே அர்ஜுனன் கேட்டிருக்கலாமா? கேட்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. பட் கிருஷ்ணன் சொல்லச்சே அதை அப்சர்வ் பண்ண அர்ஜுனன் ஆரம்பித்தான். மேன்மேலும் அதில் நிறைய கொஸ்டின்ஸ் பண்ண ஆரம்பித்தான். மேலே தனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட ஆரம்பித்தான். புரியுதா? அதை கிருஷ்ணன் சரியான விதத்தில் யூட்டிலைஸ் பண்ணிட்டான். இதுதான் முக்கியம். சிஷ்யன் கிடைக்கிறது கஷ்டம், ஆச்சாரியன் கிடைக்கிறது கஷ்டம். தகுந்த ஆச்சாரியனுக்கு தகுந்த சிஷ்யன் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா விஷயம் தெரியாத ஆச்சாரியன்கிட்ட விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற சிஷ்யம் போய் பிரயோஜனம் இல்லை. அல்லது விஷயம் தெரிந்த ஆச்சாரியனிடத்தில் விஷயத்தை தெரிந்து என்ன சொன்னாலும் தெரிந்து கொள்ள முடியாத சிஷ்யம் போய் பிரயோஜனம் இல்லை. அண்ட் மூணாவது, தான் தெரிந்து கொண்ட விஷயத்தை மேலே 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 அபிவிருத்தி பண்ணிக்கணும், நாலெட்ஜை நிறைய வளர்த்துக்கணும்னு ஆசை இல்லாமல் எதை பார்த்தாலும் மறண்டு, எதை பார்த்தாலும் பயந்து, எனக்கு இது வராது, எனக்கு அது வராது, நான் எது எப்படி படிப்பேன், நான் எப்படி அப்படி படிப்பேன், நீ எனக்கெல்லாம் அது சரிப்பட்டு வராதுன்னு தன்னைத்தானே ஒரு சுய பச்சதாபத்தில் செல்ஃப் பிட்டியில் இருக்கக்கூடிய சிஷ்யனாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. விசிஷ்டாயாக விசிஷ்டேன சங்கமோ குணவான் பவேத்தனர் வியாசர். சில ஆஸ்பீஷியஸ் ஐட்டம்ஸ்லாம் ஏதாவது ஒரு சமயத்தில் தான் ஒன்றா சேரும், எல்லா சமயத்தில் சேரத்துக்கு வாய்ப்பு இல்லை. பட் அப்படி சேர்ந்ததுன்னா அவளுக்கு மட்டும் இல்லை, அது லோகோபகாரமாக இருக்கும். இப்போ கிருஷ்ணன் பகவத்கீதை அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினது நம்ம அத்தனை பேருக்கும் அதுதான் ஆதாரபூதமாக இருக்கே. ஃபியூச்சர் பெனிஃபிட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லையா, பெனிஃபிஷியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம யார்? நாம தான். ஸோ அர்ஜுனனுக்கு அதனால் பெனிஃபிட் ஏற்பட்டது ஏற்படலைன்றது கொஸ்டின் இல்லை. பட் ஃபியூச்சர் இந்த பெனிஃபிட்ஸ் யாருக்குன்னா நமக்கு தான் வந்திருக்கு. மதனுக்கிரகாய அத்தியாத்ம சங்கீதம் இதம் பரமம் குஹ்யம். என் ஒருத்தனை டார்கெட் பண்ணி என் ஒருத்தனுக்கோசரம் என்ன மாதிரி ஒரு முட்டாளுக்கு புரிய வைக்கிறதுக்கோசரம் கிருஷ்ணா நீ என்ன லெவலுக்கு இறங்கி வந்திருக்கடாப்பா. இதை மைண்டில் வச்சுட்டு தான் கிருஷ்ணன் சாரதியாக வரேன்னே பிரதிஜை பண்ணினான். பாருங்கள் எவ்வளோ விஷயம் பாருங்க. இன்னொன்று ஒரு சூக்ஷ்மமான அர்த்தம் சொல்கிறேன், அத்தியந்த சூக்ஷ்மமான அர்த்தம் இது. இது ரசனை இருந்தால் மட்டும்தான் முடியும். இது ரசனை இருந்தால் மட்டும்தான் முடியும். அஃப்கோர்ஸ் இந்த சூக்ஷ்ம அர்த்தம் இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் கண்டினியூ ஆகணும். அவ்வளோ முக்கியமான ஒரு அர்த்தம் உண்டு. இப்போ கேள்வி மட்டும் கேட்குறேன், நாளைய எபிசோடில் இதனுடைய அர்த்த விசேஷத்தை இன்னும் விவரித்து சொல்கிறேன். மகாபாரத யுத்தம் ஆரம்பிச்சு கொடுத்து ஆல்மோஸ்ட் எனக்கு உண்டான ப்ரீஆம்பிள்ஸ்லாம் நடந்து போச்சு, முடிஞ்சு போச்சு. ப்ரிலிமினரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கிறது. மகாபாரத யுத்தத்தில் நான் சஸ்திரம் ஆயுதம் எடுக்கப் போவதில்லை என்று கிருஷ்ணன் பிரதிஜை பண்ணினான். மகாபாரத யுத்தத்தில் கிருஷ்ணனை சஸ்திரம் ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் என்று பீஷ்மர் பிரதிஜை பண்ணினார். இந்த கதை ஞாபகம் இருக்கா? அடிக்கடி பீஷ்ம ஸ்துதியில் சொல்கிற விஷயம் இது. சஸ்திரம் ஆயுதம் ஏந்த மாட்டேன், சஸ்திரம்னா வெப்பன்ஸ் அர்த்தம். சஸ்திரம் ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்றான் கிருஷ்ணன். ஃபைன். சஸ்திரம் ஆயுதம் ஏந்த வைப்பேன் என்று பிரதிஜை பண்ணார் பீஷ்மர். இவா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுட்டு இருக்கான். கிருஷ்ணன் மகாபாரத யுத்தத்தில் ஆயுதம் எடுக்காமல் என்ன பண்ண போறான்? அப்ப யுத்தத்தில் அவனுடைய பார்ட்டிசிபேஷன் எதுக்கு? இன்வேலிடு. எந்த காரியமும் பண்ணாமல் எதுவுமே பிரவர்த்திக்காமல் சைலண்டாக உட்கார்ந்து இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? இப்போ பலராமர் எடுத்துக்கோங்க, விதுரர் எடுத்துக்கோங்க. இவா ரெண்டு பேரும் மகாபாரத யுத்தத்தில் கலந்துக்கல, நோ பார்ட்டிசிபேஷன். விதுரர் அடச்சி திருத்தராஷ்டா நீ சொத்துக்காக ஆசைப்பட்டு ஏடா கூட பண்ணிட்டு இருக்க, உன்னுடைய குலநாசத்துக்கு நீயே வழிவகுத்துட்ட, இவன் மூஞ்சில் முடிக்கிறதுலாம் பாப்போம், எனக்கெல்லாம் இந்த சண்டை பிடிக்கலை, நான் தீர்த்த யாத்திரை போகிறேன் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணிட்டார்? தன்னுடைய செல்ஃபோன், ஸ்விம் கார்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டார் அவர். ஏன்னா அது கையில் இருந்ததுதான் பிரச்சனை. சிம் கார்டை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு சிம் கார்டு போட்டால் கூட செல்ஃபோனில் ஐஎம்ஐ அட்ரஸ் வச்சு ஆக்டிவேட் பண்ணிவிடுவோம். அதனால் எதுவுமே எனக்கு வேண்டாம், தொடர்பு எல்லையே வேண்டான்ட்டு விதுரர் கிளம்பி போயிட்டார். அதே மாதிரி பலராமர். ஸோ பலராமர் என்ன பண்ணார்? என்னாலலாம் முடியாது கிருஷ்ணா, நீ பண்ணுறது சரியில்லை. இந்த சகோதரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கன்வின்ஸ் பண்ணி ரெண்டு பேரையும் சௌஹார்தமாக வச்சுருக்கணும், நல்ல பேச்சுவார்த்தை நடத்தி அவளை சேர்த்து வச்சுருக்கணும். என்னை பொறுத்தவரை கிருஷ்ணா, நீ மட்டும் பேச்சுவார்த்தைக்கு போகாமல் இருந்திருந்தால் ஒழுங்காக இருந்திருக்குமோ என்னமோ சொல்ல. நீ போய் வம்பு சண்டையை கிரியேட் பண்ணிட்டு எனக்கு ஒரு டவுட்டு தான், நானும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க மாட்டேன்னு பலராமர் கிளம்பி போய்ட்டார்.
கிருஷ்ணன் பாடு கொண்டாட்டம். ஏன் தெரியுமா? அவனை ஸ்டாப் பண்ணி அவனை எதிர்த்து கேள்வி கேட்டு அவன் பண்ணுற காரியம் சரியா தப்பான அடிக்கடி அவனை ஹோல்டு பண்ணி வைக்கிறவா யார்? விதுரரும் பலராமரும் தான். அவன் 2 பேரும் இல்லைன்னா கிருஷ்ணன் தான் இஷ்டம் தான்ற மாதிரி வச்சுட்டான். பட் அப்படி இருந்தும் சஸ்திரம் எடுக்க மாட்டேன் கையை விட்டுட்டு அடுத்தது தான் உட்காந்துட்டார். தேர் ஓட்டுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், இதுதான் நான் பண்ணுவேன், கையில் ஒரு விப்பு, ஒரே ஒரு சவுக்கு, அந்த சவுக்கை வச்சு நான் தேர் ஓட்டுறேன் அப்படின்னாரு. இவ்வளவு கஷ்டப்பட்டது எதுக்காக அப்படின்றது தான் அர்ஜுனன் இங்கே இந்த முதல் ஸ்லோகத்தில் ஒரு ஹிடன் மெசேஜ் மாதிரி கொடுக்குறான். அதை ரசித்தோன்னா அத்தியந்தம் ஆனந்தமாக இருக்கும். அதை அடுத்த தினத்தில் நாம் பார்க்கலாம். அர்ஜுன உவாச்ச மதனுகிரகாய பரமம் குஹ்யமத்யாத்ம சங்கீதம் யத்வயோக்தம் வச்சஸ்தேன மோஹோயம் விகதோ மம. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. 11வது அத்தியாயம். இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. அர்ஜுன உவாச்ச அர்ஜுன உவாச்ச மதனுகிரகாய பரமம் மதனுகிரகாய பரமம் குஹ்யமத்யாத்ம சங்கீதம் குஹ்யமத்யாத்ம சம்ஞிதம் யத்வயோக்தம் வச்சஸ்தேன யத்வயோக்தம் வச்சஸ்தேன மோஹோயம் விகதோ மம. மோஹோயம் விகதோ மம. 11வது அத்தியாயம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்வோம். அர்ஜுன உவாச்ச மதனுகிரகாய பரமம் குஹ்யமத்யாத்ம சம்ஞிதம் யத்வயோக்தம் வச்சஸ்தேன மோஹோயம் விகதோ மம. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் ஒன்றாக இருப்பது நாம சங்கீர்த்தனம். அதை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், தியாயேன் நாராயணம் தேவம் ஸ்நானாதிஷு ச கர்மசு பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்ய துஷ்கிருதஸ்யேதி வை ஸ்ருதிஹி. வேதமே டைரக்டாக சொல்கிறது. ஸ்நான பானம் போஜனம் இத்தியாதி செயல்களில் தியாயேத் நாராயணம் தேவம், நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லிண்டே சாப்பிடணுமா, சொல்லிண்டே குளிக்கணுமா, சொல்லிண்டே ஜலம் குடிக்கணுமா, சொல்லிண்டே நடக்கணுமா, சொல்லிண்டே அனைத்து காரியங்களும் செய்யணுமா, நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லணும்னு சொல்கிறது. பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்ய, எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தமாக இந்த தியானம் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. துஷ்கிருதஸ்யேதிஹி வை ஸ்ருதிஹி. ஸ்ருதி டைரக்டாக சொல்கிறது, பெரிய பெரிய பாபங்களுக்கு பிராயஷ்சித்தமாக இந்த நாராயண தியானம் தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை இப்பொழுது நாம் எல்லாரும் கேட்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம் जय जय राम राम கோபிகா ஜீவன ஸ்மரணம் गोविन्द गोविन्द விக்ன விநாயக மூர்த்தி கி जय समस्त भक्त मंडली की जय सद्गुरु महाराज की जय समस्त साधु मंडली की जय आंजनेय मूर्ति की जय नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे नारायण नारायण जय जय गोविन्द हरे नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविन्द हरे नारायण
இந்த பாராயண நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் ஏற்பட்டிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியோட பரிபூர்ண கிருபை கிடைக்கிறதுக்காக மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை இதே நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याण निधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्।
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।